வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னடா செட்டப்பில் வேறு மாதிரி இருக்குன்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம எந்த குக்கிங்கும் பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி நான் உங்கள் கூட நம்ம மினியேச்சர் கிச்சனுக்காக வாங்கின ஒரு சில பொருட்கள் தான் காமிக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு சின்ன வீடு தான். இது நான் கொலு டைமில் வாங்கின ஒரு சின்ன வீடு. இது மண்ணில் செஞ்சது. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கிராமத்தில் இருக்க வீடு மாதிரி அழகாக ஒரு ஜன்னல் மாடம்லாம் வச்சு வாசலில் சின்னதாக ஒரு பூக்கோளம் போட்டு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்கும்போது. ஸோ இது நான் ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த ஒரு சின்ன கிரைண்டர் வாங்கியிருந்தேன். இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே நம்ம கிரைண்டரில் இருக்க மாதிரியே ஆட்டாங்கல் இருக்குது, ஒரு சின்ன பட்டன் இருக்குது. பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சைடில் ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க கனெக்ட் பண்ணுற மாதிரி. பட் அது கனெக்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி க்யூட்டான ஒரு சின்ன கிரைண்டர் வாங்கினேன். அடுத்து நான் வாங்கினது இந்த லெமன் பிழியறது. பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்காகவே இருக்குது. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த குவாலிட்டி மாதிரி தான் இதுவும் இருக்குது. எந்த லோ குவாலிட்டி மாதிரி தெரியல. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்தது ஒரு ஒயர் ஸ்டாண்டு. இது நம்ம கேக் ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இது ஒன்று வாங்கினேன். இன்னும் நம்ம வீடியோஸில் கேக் ரெசிபீஸும் உங்களுக்காக வரும். அடுத்து இந்த 3 அடுக்கு கேரியர் ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செட்டு இருக்குது. நல்லா குட்டியாக க்யூட்டாக ஒரு மூடி போட்ட கிண்ணம், அதுக்கு கீழே ஒரு 2 டபரா மாதிரி இருந்துச்சு. இதோட குவாலிட்டி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த தோசை கரண்டி ஒன்று வாங்கியிருந்தேன். ஏற்கனவே சின்னது நம்மக்கிட்ட இருக்குது, அதனால் இப்போ பெருசு ஒன்று வாங்கினேன். அடுத்து இந்த ஒரு சின்ன பேன் மாதிரி வாங்கினேன். இது நம்ம தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் வச்ச பிடி மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஸ்டீலு. அடுத்து இந்த மாதிரி கப் தான் வாங்கினேன். இதில் மொத்தம் 4 வாங்கியிருந்தேன். இதில் கிண்ணத்துலேயே ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி வச்ச ஒரு கப் மாதிரி இருந்துச்சு. இது நம்ம ஏதாவது வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறது, தக்காளி வைக்கிறது, அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டியுமே நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி கட்டமான ஷேப்பில் ஒரு 4 பிளேட் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட பிளேட்ஸ் இருக்குது, பட் இந்த ஷேப்பில் இல்லை. ஸோ அதனால் ஒரு 4 பிளேட் வாங்கினேன். இதோட குவாலிட்டியுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பா வாங்கினேன். இதில் மொத்தம் 4 டப்பா வாங்கினேன். ஏற்கனவே இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. அது கொஞ்சம் பெருசு, இது அதை விட சின்ன சைஸு. இது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மூடியோடு இருக்குது. ஒரு குட்டி டப்பா இது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பொருள் இந்த தூக்குச்சட்டி தான். இது ஒரு சின்ன பிடி வச்சு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. நல்ல ஸ்ட்ராங்கான மூடி இருக்குது இதில். இது நம்ம பால் ஊற்றுறதுக்கு, நெய் வைக்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ இது ஒன்று வாங்கினேன். அடுத்து நான் வாங்கினது இந்த முறுக்கு பிழியறது. இது பித்தளையில் தான் இருந்துச்சு. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹோலோட கீழே ஒரு ஷேப் இருக்கும், நமக்கு சின்ன ஃப்ளார் ஷேப் மாதிரி. ஸோ ஒரு அச்சு மட்டும் தான் இதை நம்ம பண்ண முடியும். ஆனால் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பித்தளையோட ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அடுத்த பொருள் மூடி போட்ட கிண்ணம் செட்டு தான் வாங்கினேன் நான். இதில் மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருந்துச்சு. ஸோ 3த்துக்குமே தனித்தனி மூடியும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு சின்ன சின்ன கிண்ணமாக இருந்தாலும் அதோட ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம பித்தளையில் எடுத்தால் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருந்துச்சு. இதுதான் இருக்கிறதுலே பெரிய கிண்ணம். இதோட குவாலிட்டியுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து இந்த 3 கிண்ணத்துக்கும் ஏற்ற மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சைஸில் நமக்கு பிளேட்ஸ் வருது.
இந்த பிளேட்ஸோட குவாலிட்டியுமே நல்லா சூப்பராக இருக்குது. கரெக்டாக அந்த டப்பாவில் வந்து நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது, லூஸாலாம் இல்லை. இந்த 3 டப்பாவே நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு அடிக்கிட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக வாங்கினா கடையில் எப்படி இருக்கும் பெரிய சைஸில் அந்த மாதிரி இருந்துச்சு இதோட ஃபினிஷிங் எல்லாமே. நம்மளோட மினியேச்சர் கிச்சனுக்காக இந்த பொருள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள் நான் வாங்கியிருக்கேன். அதையுமே இந்த வீடியோவில் போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால நம்ம இதை வந்து பார்ட் 1ஆக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வர வீடியோவை பார்ட் 2ஆக நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை கான்செப்டோடு சந்திக்கிறோம். அதுவே நன்றி, வணக்கம்.